ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா இப்படித்தான் நடக்குமா? ரசிகர்கள் சற்று வருத்தம். அனிருத்திற்கு கிடைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைப்பதில்லை, ஓபனாக பேசிய தமன். முன்பதிவில் மட்டுமே 100 கோடி வசூல். எந்த படம் தெரியுமா? காசு மட்டும் வாங்குறீங்க, நிகழ்ச்சிக்கு வரமாட்டீங்களா? நிகழ்ச்சியில் டென்ஷன் ஆன யோகி பாபு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் விஜய் ரசிகை தான். ஸ்ரீலீலா 5 நாட்களில் ரீ ரிலீஸ் ஆன படையப்பா படம் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா? சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். விஜயின் ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா வரப்போற 27ஆம் தேதி மலேசியால நடக்க இருக்கு. அதுவும் இசை வெளியீட்டு விழாவா மட்டுமின்றி விஜய்க்கு ட்ரிபியூட் செய்யக்கூடிய வகையில தளபதி கச்சேரியாவும் நடக்குது. இந்த தளபதி கச்சேரியில 85,500 பேர் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்க்க முடியும். விஜயோட திரை வாழ்க்கையில சூப்பர் ஹிட் பாடல்களை பாடிய பின்னணி பாடகர்களை அழைச்சு இந்த கச்சேரியில பாட வைக்க இருக்காங்க. ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நேரலையில பார்க்க முடியும். அதனால மலேசியா போக முடியலனாலும் லைவ்ல பார்க்கலாம்னு ஆவலோடு காத்திருந்த ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றமான ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது நேரலை இல்ல அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாக இருக்கு. ஆனாலும் இசை வெளியீட்டு விழா முடிஞ்சு சில நாட்கள் கழிச்சு வழக்கம் போல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது வரைக்கும் ரசிகர்கள் பொறுமையோடு காத்திருந்துதான் ஆகணும். நடிகர் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் அடுத்து நடிச்சிருக்கக்கூடிய படம் கொம்பு சீவி. அந்த படத்துல சரத்குமார் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. சமீபத்துல இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. பொன்ராம் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய கொம்பு சீவி படம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை டிசம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில தற்போது சண்முக பாண்டியனோட அடுத்த படம் பற்றிய தகவல் வெளியாகி இருக்கு. அவர் மித்ரன் ஜவஹர் இயக்கத்துல தான் அடுத்த படத்துல நடிக்கிறாராம். தனுஷின் யாரடி நீ மோகினி, திருச்சிற்றம்பலம் போன்ற படங்களை இயக்கியவர் தான் மித்ரன் ஜவஹர். அந்த படத்துக்கான முதற்கட்ட பணிகள் இப்போ தொடங்கி நடைபெற்று வருதா. விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. தென்னிந்தியால நடிகர்களுக்கு எப்படி பஞ்சம் இல்லையோ அதே மாதிரி இசையமைப்பாளர்களுக்கும் தான். அப்படி ரசிகர்கள் கொண்டாடும் பிரபலமான இசையமைப்பாளர்கள்ல ஒருவர் தான் தமன். தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகள்ல ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு. சமீபத்துல இவரோட இசையமைப்புல ஓஜி திரைப்படம் வெளியாகி வணிக ரீதியாகவும் பெரிய வெற்றியை கொடுத்தது. அகண்டா 2 படமும் நல்ல வசூல் பெற்றுட்டு வருது. விஜயின் தீவிர ரசிகரான இவர் வாரிசு திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. இப்போ ஜேசன் சஞ்சய் இயக்கக்கூடிய சிக்மா படத்துக்கும் இசையமைத்து வராரு. இந்த நிலையில இசையமைப்பாளர் தமன் சமீபத்துல தன்னோட திரைப்பயணம் பத்தி பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுல அவர் தெலுங்குல பிறமொழி இசையமைப்பாளர்கள் பலரும் பணத்துக்காக இசையமைக்க வராங்க, தயாரிப்பாளர்களும் வரவேற்கிறாங்க. ஆனா தமிழ்ல அப்படி இல்ல, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. அவ்வளவு எளிதா பிறமொழி இசையமைப்பாளர்களை பயன்படுத்த மாட்டாங்க. அனிருத்துக்கு எளிதா தெலுங்குல வாய்ப்பு கிடைக்கும், ஆனா எனக்கு தமிழ்ல அப்படி கிடையாது. தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒற்றுமை தெலுங்குல குறைவாவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. புதிதாக வெளிவரும் படங்களுக்கு இணையா ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெறுது ரீ ரிலீஸ் ஆகும் படங்கள். அதற்கு சான்றா கில்லி, சச்சின், அட்டகாசம் போன்ற படங்கள் வசூல்ல பட்டைய கிளப்புச்சு. இதை தொடர்ந்து கடந்த வாரம் ரீ ரிலீஸ் ஆன படைப்பா படத்துக்கும் ரசிகர்கள் அமோகமான வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில 5 நாட்களை பாக்ஸ் ஆபீஸ்ல கடந்திருக்கக்கூடிய படையப்பா உலகளவுல 16 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குன்னு முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. முதல் 3 நாட்கள்ல 15 கோடி வரைக்கும் வசூல் செஞ்ச நிலையில கடந்த 2 நாட்கள்ல வசூல் குறைஞ்சிருக்கு. இனி வரும் நாட்கள்ல எவ்வளவு வசூல் செய்யும்? கில்லி ரீ ரிலீஸ் வசூல் சாதனையை படையப்பா முறியடிக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உலகளவுல நம்பர் 1 பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் செய்த திரைப்படமா இருக்கு அவதார். 2009 வெளிவந்த இந்த படத்தோட வசூல் சாதனையை இன்னைக்கும் எந்த திரைப்படத்தாலையும் முறியடிக்க முடியல. இவ்ளோ ஏன்
கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான அவதார் 2 திரைப்படம் கூட முதல் பாகத்தோட வசூல் சாதனையை முறியடிக்க முடியல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதல் 2 பாகங்களின் வெற்றியை தொடர்ந்து 3ஆம் பாகம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வரக்கூடிய 19ஆம் தேதி வெளியாகுது. இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்துல பிரம்மாண்டமான பொருட்செலவுல உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்தை திரையரங்குல காண ரசிகர்கள் ஆவலோட காத்திருக்காங்க. இந்த நிலையில அவதார் 3ஆம் பாகத்திற்கான முன்பதிவு தொடங்கியிருக்கு. இதுவரைக்கும் நடந்த முன்பதிவுல உலகளவுல இந்த படம் 100 கோடியை தாண்டி மாபெரும் வசூல் சாதனையை படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியால மட்டுமே இந்த படம் ரூபாய் 10 கோடிக்கு வசூல் செஞ்சிருக்கு. நகைச்சுவை நடிகரான யோகி பாபு மீது பட விழாக்களுக்கு வர்றதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிக்கடி எழுப்பப்பட்டு வருது. இதற்கிடையில நிகழ்ச்சி ஒன்றுல கலந்துகிட்ட அவர்கிட்ட பணம் மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஆனா பெரிய படங்கள் தவிர இதர படங்களோட விழாக்களுக்கு வர்றதில்லைன்னு உங்க மீது புகார் சொல்லப்படுதே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு டென்ஷன் ஆன யோகி பாபு, இது நடந்து எத்தனை நாள் ஆகுது, அப்பவே என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும், இப்ப என்ன நடக்குதோ அதை பத்தி மட்டும் கேளுங்க. நல்ல தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ஆதரவா தான் நடந்திருக்கேன். நேரம் இருந்தா பட விழாக்களுக்கு வரப்போறேன். படத்துல 4 இல்லைன்னா 5 சீன்கள் தான் நடிக்கிறேன். காமெடியனா அழைச்சா வரப்போறேன். நீங்க ஆளுயர கட் அவுட் வச்சு அழைச்சா நான் எப்படி வர முடியும்? என்னால முடிஞ்ச நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். நான் சினிமாவுக்கு வந்து 22 வருஷங்கள் ஆகுது. வளர்ச்சி வந்தா சில பிரச்சனைகளும் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பிரச்சனைகளை சந்திச்சு வரதுனால வளர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு பதிலளிச்சிருக்காரு. நடிகை ஸ்ரீலீலா இப்போ 2K கிட்ஸ்களோட கனவு கண்ணியா வலம் வராங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல பிஸியாகிட்டு இருக்காங்க. அவங்களோட தமிழ் படமான பராசக்தி ஜனவரி 14ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. சுதா கோங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துல ஸ்ரீலீலா கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. இதுக்கிடையில நிகழ்ச்சி ஒண்ணுல ஸ்ரீலீலா செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்போ ஜனநாயகன் படம் நீங்க நடிச்ச பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அதுக்கு ஸ்ரீலீலா பதிலளிச்சு பேசும்போது, ஜனநாயகன் பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்கா இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நானும் விஜய் ரசிகை தான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜனநாயகன் படத்தை பார்க்க ஆவலா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.